போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக தெரிவிக்க திடீர் உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஸ்டேட் சிறப்பு டெட் தேர்வர்களுக்கு முக்கியமான அறிவுறுத்தல்கள் வந்திருக்கு. என்னன்றதையும் பார்க்கலாம். உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான பதவி உயர்வு வழக்கின் சட்ட நிலை என்ன? ஸோ முக்கியமாக அந்த உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுமா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ பிடி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்ப ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா முதல்வர் விஜயோடைய பிறந்தநாள் ஆகிய இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பள்ளி கல்வித்துறையில் மிக முக்கியமானது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் வெளியிட இருக்காருங்க சில முக்கியமான அறிவிப்புகள். பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதிகளை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார தேர்வு தேதிகளை வெளியிட்டு வேகன்சிஸ் லிஸ்ட்டையும் நமக்கு வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 25,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இதில் இருக்குது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த 25,000 வேகன்சிஸையும் தற்சமயம் வெளியிட போகிறாங்க. ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக தெரிவிக்க உத்தரவு. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை வரும் 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வை நடத்த மாவட்ட வாரியாக காலியாக உள்ள தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களையும் 23ஆம் தேதிக்குள் எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ 23ஆம் தேதிக்குள்ளார எமிஸில் வேகன்சி லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுங்கள். முன் அறிவிப்பின்றி ஒரு மாதத்திற்கு மேலாக பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக கருத வேண்டும். தற்காலிக பணி நீக்கம், மகப்பேறு விடுப்பு, வேறு பள்ளி அல்லது அலுவலகத்தில் மாற்றுப்பணிக்கு சென்றவர்கள், மருத்துவ விடுப்பில் உள்ளவர்கள் பணியிடங்களை காலி பணியிடமாக கருதக்கூடாது. பட்டியலை பதிவேற்ற பின்பு திருத்த இயலாது. பட்டியலில் ஏற்படும் தவறுகளுக்கு முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்களே முழு பொறுப்பு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதுங்க. ஸோ கல்லர் சீரமைப்புத்துறை பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. மாவட்ட தலைவர் மாரீஸ்வரன் தலைமை வகித்தார். மாநில சட்டத்துறை செயலாளர் சபாபதி முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் அருள் விஜய் வரவேற்றார். ஸோ மாநில துணைத் தலைவர் ரங்கநாதன் என்ன சொன்னார் அப்படின்னா, கல்லர் சீரமைப்பு அமைப்பு துறையில் ஆண்டுதோறும் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். 2022-23 கல்லர் சீரமைப்பு துறையில் புதிதாக 3 உண்டு உரையாட பள்ளிகள் துவக்கப்பட்டன. மாணவர்களின் நலன் கருதி தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு மூத்த பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இதை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப ஆர்ப்பாட்டங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து எஸ்டேட் தேர்வர்களுக்கு உண்டான சிறப்பு டெட் தேர்வர்களுக்கு உண்டான அனுமதி சீட்டில் வழிகாட்டுதல்கள், சில பொதுவான வழிகாட்டுதல்களை எல்லாருமே பின்பற்றிருப்பீங்க. அந்த வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லுது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய முக்கியமான எச்சரிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இணையவழி பதிவிறக்கம். ஸோ அவங்களுடைய ஆல் டிக்கெட் இணையவழி பதிவிறக்கம் அனுமதி சீட்டை இணையதளத்தின் வழியாக மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இதற்கான தனி அச்சிடப்பட்ட நகல் எதுவோ தபால் மூலமாக வராது. அனுமதி சீட்டில் அச்சிடப்பட்ட தங்களின் விவரங்களை முழுமையாக சரிபார்க்கும். பிழைகள் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் டிஆர்பி வாரியத்திற்கு தெரிவிக்கலாம். தற்காலிக அனுமதி. இதற்கான அனுமதி தற்காலிகமானது. ப்ரொஃபஷனல் புரியூர்லி தகுதி சான்றுகள் பிற்காலத்தில் சரிபார்க்கப்படும் பொழுது ஏதேனும் குறைபாடுகள் அல்லது தகுதியின்மை கண்டறியப்பட்டால் அறிவிப்பின்றி விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். வேலை வாய்ப்பு உறுதி. இந்த அனுமதி சீட்டை வைத்து எழுதுவதற்கான வழங்கப்படுகிறது. எந்த ஒரு வேலை வாய்ப்பிற்கான உறுதி, தார்மீக உறுதியோ அல்லது உத்தரவாதத்தையோ இது வழங்காது. தேர்வு மையத்தை எக்காரணத்தை கொண்டும் மாற்ற இயலாது அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தேர்வு மையத்துடைய கேட் பார்த்திங்கன்னா காலை 9:30 மணி. இந்த நேரத்திற்கு பிறகு வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு அட்டையை அறையை விட்டு வெளியேறும் நேரம் 1
மணி. இதற்கு பிறகு உங்களால் வெளியே இந்த முன்னாடி அனுப்ப முடியாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட்டுக்கு உண்டான சிறப்பு அறிவுரைகள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுடைய சில முக்கியமான பதவியேற்கு சட்டநிலை அறிவிப்பு வந்திருக்கு. பதவியேற்பு தொடர்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 2012ஆம் ஆண்டில் நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு 1/1/2022 முதல் ஆண்டு வாரியான போனஸ் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கையை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 2 முறை பரிசீலித்தது. மேலும் மாண்புமிகு உச்சநீதி மற்றும் உயர்நீதிமன்றங்களின் உத்தரவுகளின் அடிப்படையில் டெட் தேர்வு முறையில் இல்லாத கடந்த காலங்களில் கூட சர்க்குலர் டேட் ஆண்டு வாரியான பேனல்கள் தயாரிக்கப்பட்டு டைரக்டரேட் பள்ளிக்கல்வித்துறையில் இது வந்து முறையிட்டாங்க. ஸோ குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்டிகல் 14 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இதை மாற்றி அமைக்கணும். மேலும் ஆர்டிகல் 16 ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் லெகேட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரிட்டி. ஸோ இந்த சட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் ஏற்கனவே பல முறை செயல்படுத்தப்பட்ட நடைமுறை தகுதி உடையவர்கள் நேரடியாக பாதிக்க செய்யும் வண்ணம் எந்தவித இதுவும் இல்லாமல் இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கு தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரை சட்ட ரீதியான இடைக்கால தடையினை பெறவில்லை என்பதால் தீர்ப்பு தற்பொழுது முழுமையான செயலாக்கத்துக்குரியது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தல் பெற்ற தீர்ப்பு தடையானை பெற முயற்சித்தல் போன்ற ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அரசு தரப்பின் நடவடிக்கை அல்லாமல் 3ஆம் தரப்பினரால் தனிநபரால் சில சங்கங்களால் மேற்கொள்ளப்படும் சுயாதீன முயற்சிகள் மட்டுமே கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்பதை அனைவரும் அறிஞ்சிருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இன்று நல்ல முக்கியமான ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வெளியிட இருக்கார். பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு உண்டான அப்டேட்டையே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 149 நீக்கிறதுக்கு உண்டான ஒரு அதிரடியான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியோடைய சிறப்பு டெட்டு ரத்தாகுமா இல்லை சொன்ன தேதியில் நடக்குமான்றதையும் நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.